சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக கூறி மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். முக்கியமாக மதுரை மாநகர் சுப்பிரமணியபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவிகள் சிலருக்கு ஆண் ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் மீதும் மாணவிகளின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் ஆகிய 3 பேர் மீது மதுரை மாநகர் திலகத்திடல் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆண் ஆசிரியர் ஜெயராமனை கைது செய்ய கோரி அனைத்து இந்திய மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஆகியோர் இணைந்து மதுரை மாநகர் தெற்குவெளி பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது ஆசிரியரை கண்டித்தும் ஆசிரியர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து செல்ல மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றார்கள். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்து சென்று கைது செய்த போது காவல்துறையினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினரை பார்த்து போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தது போதும் எந்திரிங்க என காவல்துறையினர் கேலியாக பேசியதாக கூறி காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாதர் சங்கத்தினர் காவல்துறையிடம் கடும் வாக்குவாதம் செய்தார்கள். பின்னர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாதர் சங்கத்தினரை கைது செய்து மண்டபத்தில் அடைத்தார்கள். மதுரை மாநகரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை கைது செய்ய கோரி அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதோடு போக்குவரத்து நெரிசலும் உருவானது. விவரங்களுக்கு நன்றி.